Hi dear families, நாங்க உங்களுடைய LA couples லெக்சர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இன்னைக்கு நம்மளோட கடையோட ஓபனிங் டே இன்னைக்கு. சோ ராமியோட யூனிக் ஜுவல்லரி கடை வந்து இன்னைக்கு ஓபன் பண்றாங்க. யோகா யூனிக் சரி எனக்கு தெரியல. எல்லாமே ஒண்ணுதானே. சோ இன்னைக்கு வந்து எங்க போறோம் அப்படினா தென்காசில இருந்து சிவகங்கை தான் போறோம். கடை ஓபனிங் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ எப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. இது வரைக்கும் நான் கடைக்கு போனதும் கிடையாது. நிறைய தடவை ஊருக்கு போயிருக்கோம். நான் கடை அந்த வேளை நம்ம போனது இல்ல. இப்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவான். நாங்கள் போனது கிடையாது. வேலை பார்த்தது வரைக்கும் இது வரைக்கும் நான் கடைக்கு போனதும் இல்லை. சரி போகவும் இல்லை. இப்போதைக்கு ரீசெண்டாக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கே போகிறோம். ஸோ வீடியோ எல்லாமே பாருங்கள். திறப்பு விழா எல்லாருமே ஃபேமிலி மட்டும்தான் வராங்க. கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் இந்த சாரீ யார் வாங்கி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தான். எதுக்குன்னா எங்கள் வீட்டில் கன்னிக்கு வச்சு கும்பிடுவாங்க. கன்னிக்கு வச்சு கும்பிட்ட சாரியை வந்து எனக்கு எங்கள் அண்ணன் கொடுத்துட்டான். பொம்பளை பொண்ணுக்கு தானே கொடுக்கணும், அதனால் எனக்கு கொடுத்துட்டான். எங்கள் அண்ணன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக போட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஏதாவது ஒரு சாரீக்கு தைப்போமே அப்படின்னு நினச்சேன். பட் இந்த சாரீக்கு தைச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். தைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த லெச்சோட அவுட்ஃபிட் அப்படியே எனக்கு கண்ணாடியில் காட்டுறேன். தெரியுது. ஸோ நானும் இப்படி திரும்பி நானும் என் மனைவியும் ஒரே கலரில் போட்டிருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. தொப்பை ஓகே, தொப்பெல்லாம் இல்லை. சும்மா கிளம்பலாமா? போகலாமா? காரில் தான் போகிறோம். சிவகங்கைக்கு போகிறோம். பைக்லேயே தம்பியை கூப்பிட்டு போகல. எல்லாரும் கேட்டீங்க. தம்பி கொஞ்சம் பிரச்சனை, அதனால கூட்டிகிட்டு போகல. பிரச்சனைலாம் இல்லை, நல்லா தான் இருக்கிறான். அவனுக்கு டிராவல் பண்ணா உடம்பு சரி அழுவான். எப்படியா அவன் அழுவான். அவன் அழுதாலே அவனுக்கு முடியாம போயிருது. இப்பதான் காய்ச்சல் கொஞ்சம் சரியாயிடுச்சு. இப்ப சளி இருக்கு, அதனால அவனை கூட்டு போல. அடுத்த கீரமங்கலம் போயில கூட்டிட்டு போகணும்னா கூட்டிட்டு போவோம். அடுத்து கீரமங்கலம் போனாலுமே அவனை கூட்டு போறது இல்ல. அடுத்து அவனுக்கு லீவ் விட்டாதான். அவனுக்கு லீவ் விடும் போது போற மாதிரி இருக்கு. இப்ப லீவ் விட்டுருவாங்க ஒரு மாசத்துல. பாய் பாய். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பைபாஸ் ஏறிட்டோம். மணி வந்து எத்தனை 9 ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ வந்து இப்போ தான் பைபாஸ் ஏறிருக்கோம். காலைல சரியான டிராஃபிக்ங்க. நாங்கள் விடிய காலையில் டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சா ஸ்கூல் டே இல்லை, இன்னைக்கு ஸ்கூல் ஒர்க்கிங் டே. ஐயோ கடவுளே, ரொம்ப அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஓரளவுக்கு வந்துட்டோம், முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 10 மணி ஆயிரும், 10:30 ஆயிரும். நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு இவங்களை 5:30 நான் உசுப்பினேன். குளிக்கியாடான்னு கேட்கேன். தூக்கத்துல இல்ல நான் குளிக்கல அப்படின்ட்டான். பக்கத்துல தானே இருக்கு. அதனால கிளம்பியாச்சு. ஆனா நல்ல நேரம் வந்து 11:30 வரைக்கும் இருக்கு. பாப்போம் எப்படின்னு தெரியல. சப்போஸ் ஓப்பனிங்க்கு போக முடியலனாலும் அந்த ஓப்பனிங் எப்படி பண்ணாங்கன்னு வீடியோவில் பார்த்துப்போம். ஓகேவா? உங்களனாலும் பார்த்துக்கலாம். ஆமாம், சரி ஓகே. அதான் போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, vlog கண்டினியூ பண்ணுறோம். பைபாஸ் தான், அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அந்த சைட் டிராஃபிக் இருக்குமோ இருக்காதுல்ல. அந்த மதுரைக்குள்ள அந்த சிக்னல்ல தான் டிராஃபிக் இருக்கும். கரெக்டா? காலையில ஃபுல்லா பைக் தான் ஓடும். பார்ப்போம் எப்படின்ட்டு. மாட்டிக்கிட்டோம். எங்க மாட்டிக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா இது என்னது ரவுண்டானா. அந்த ரவுண்டானா இருக்கு பாருங்க. அந்த பாலத்துல இருந்து ரவுண்டானா வரைக்கும் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் போய் ஏன் டிராஃபிக்னு தெரியல. எதுக்கு டிராஃபிக்னு தெரியல. ரவுண்டானத்துல டிராஃபிக் இந்த காலையில டைனாலே இது இன்னைக்கு இன்னொன்னு முகூர்த்த நாள் வேறயா. இதுதான் அண்ணன் நில வைக்கும் போது நடந்துச்சு. அன்னைக்கு வந்து கட்சி மீட்டிங், இது கல்யாணம். மாட்டினா 1 மணி நேரம், இங்கேயும் அதே மாதிரி 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இதான் நின்றுட்டு இருக்கோம். வண்டி 3/4 மணி நேரம் இருக்கு. சிவகங்கை பின்னாடி பாருங்க, இங்க பின்னாடி அது சிக்னல் வரைக்கும் போயிருக்கும். வண்டி நிக்கி. இன்னும் ரவுண்ட்ல பாலமே இறங்க முடியல. பாலம் இன்னும் ரவுண்டான அங்க இருக்கு. எவ்வளவு டிராஃபிக். ஆனா இங்கிட்டு தான் இருக்கு, அங்க எதுவுமே இல்ல. இந்த சைடு வண்டி போய்கிட்டு தான் இருக்கு. அந்த சைடுல வண்டி போற வண்டியெல்லாம் நல்லா ஃப்ரீயா போய்கிட்டு இருக்கு. இங்க இந்த சைடு போறதுக்கு என்ன அந்த ரவுண்டான திரும்பும் போது டிராஃபிக்கா இருக்குமோ திரும்ப முடியாம. லொகேஷன் வந்து யோகாக்கு இப்பதான் அமைச்சாங்க, பார்த்தாச்சு. அப்போ எப்படின்னு போவோம். நேரா நான் கடைக்கு போயிட்டு காமிக்கிறோம். ஆமா பாருங்க. ஆத்தனார் தட்டு மாலை இருக்கு. மாமன் தட்டு மாலைக்குள்ள மாலை இருக்கு. எடுத்துடா மாலை. ஒரு மாலை இருக்கு. தட்டு பையில எடு. தட்டு கட்டுங்க மேடம். தட்டு கட்டுங்க மேடம். தட்டு எடு காட்ட முடியல. இங்க வா, வெளியில வா. ஓகே,
என்ன தட்டு வைக்கணுமா இல்ல கடை திறக்கிறதுக்கு வைப்பாங்க அப்படின்னு கொடிக்கிறவங்க சொன்னாங்க. தங்கச்சி மாதிரி வைக்கணுமா? பட் ஆனா கடை வந்து எல்லாமே இதா தட்டு போட்ட மேல அப்படியே வை, சும்மா வை அப்படியே தட்டு வைக்கலாம். சிண்டு சிண்டு சரி சிண்டு வீடியோ எடு. ஏன்னா பறக்க ஸ்லோ பண்ணு, கொஞ்சம் ஸ்லோவா பண்ணு. ஓகே. அப்படியே அண்ணிட்ட கூட உள்ள அங்க முன்னாடி வச்சிருட்டோம். கார் அங்க நிக்குது மாமா. ஒண்ணு மட்டும் தான் விட்டு அதை கீழே போட்டுருமா? இல்ல கீழே அமுக்கி விடுறா இல்லாடி சிண்டு ஆஃப் பண்ணு. ஓகே கை தட்டுங்க. நின்னுங்க, நீங்க ஜோடி நின்னுங்க, 2 ஜோடி. சும்மா ஏத்த அதுலயே ஏத்தலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மாமாவுக்கு தெரியல, கீழே குனிஞ்சு உட்கார மாட்டேங்கிறாரு. போதுமா? ஓகே. ரெண்டு பேரும் 5 வா, பக்கத்துல 2 வா. நடுவில் 2 வயசு. நடுவில் 2. சும்மா கையில கையை தொட்டுங்க. அவ்வளவுதான். புடுறா, மைய பிடிச்சுக்கடா. அவ்வளவுதான்டா. வீட்டுக்கு ஏத்திரும் அடுத்து. அந்த சேர் எடுத்து ஒடியா இங்க வா. ஏய் மை ஒடியா. இங்க வாடா டேய். பட்ற கூட வேண்டாம். தாத்தா விட்டு எங்கே போகாத, தாத்தா வீட்டுக்கு போற. மை போடா, தாத்தா போடா. இங்க இப்படி கணக்கு. நீ கற்போ. ஓகே, ராஜி ஃபர்ஸ்ட் உட்காரு. எல்லாம். உட்காரு. நம்மளே இருக்கு. பில்லு போடுங்க. என்ன போட? கணக்கு இல்லையா? வேலை நம்ம என்னோட அடையாளம். உள்ள போ. ஏய் புரிஞ்சு வந்து. இந்த பைய வந்து எத்தனை இல்ல மொட்டையை பத்தினா மொட்டையை போட்டாச்சு திருச்செந்தூர்ல. சேர்ந்து வாங்கடா அண்ணி, வாங்க சேர்ந்து வாங்க. நில்லுங்க நின்னுங்க நில்லுங்க. புடிங்க புடிங்க. ஆனா சும்மா நின்னு கூட புடு. நின்னுங்க அப்படின்னுங்க. புடிங்க சிண்டி இங்க விட இங்க தானே வெளிச்சு நல்லா பளிச்சுட்டு இருக்கு. இருந்துடு. இப்ப எடு. ரெடி. ஓகே டன். பாவம் பாப்பா.
நீ வா இங்க வா இருக்குதாடி பாப்பா இங்க வாடா அம்மா தம்பி அங்க வருவா மாடிக்குள்ள உள்ள போ சூப்பர் வந்தாச்சு. இன்னும் ஓப்பன் பண்ணல, லேட் ஆகும், டைம் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகுமா? நீ சொன்ன முருகர் சிலை வாங்கினா இங்கே முருகர் சிலை இருக்கு. நாங்க வாங்கினது இங்கே தான் இருக்கணும், கடையில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது பெருசா பெருசு. ஆனால் வைக்கலாம் இடம் இல்லை, எங்கேயாவது வச்சிருங்க அப்படியே சாமி. திருப்பதி அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிருங்க. அதுக்கு தான் ஆவலா இருக்குடா. நீயே ஓபன் பண்ணிடுவா. ஓபன் பண்றியா? மேல உட்கார வை. உனக்கு தான் நீ இல்ல கீழ கூட வைங்க. உனக்கு தான் ஓபன் ஓபன் பண்றா வைங்க. உள்ள பார்த்தா இருக்கு. வெளிய வந்து உள்ள வெக்க பொழுது ஓபன் பண்ணலாம். ஏங்க மதேதா கேக்குறோம். ஏ ராமனே gift unboxing மெதுவாடு. கேமரா கையில வேற மாதிரி வரக்கவே இருக்கு. எத்தனை குழந்தையா அதெல்லாம் இருக்க பாருங்க. போக மாட்டேங்குது. ஊரக்காவா இப்ப இருக்குது. நாங்க போன் அடிச்சே முடியாமடா. கிளம்பிட்டாங்க. வருவாங்க. போன் பண்ணுங்க பாப்பா. நாங்க ஜிப் பாடி வச்சிருக்கோம். பாருங்க. போய் பாடி ஏத்தி வச்சிருக்காங்க எல்லாரும். ஏடி நீ ஏடு. ஏடு. மெதுவா வச்சு போடுமா. சமையா இருக்கு. இது மரம் தானே இது. ஆமா. சரிக்குது. உள்ள வச்சு. அப்படியே வச்சிருங்க கடையில. வீட்டுக்கு மட்டும் போயிட கூடாது, திருப்பி சொல்லிடுறேன். இங்கே தான் இருக்கணும். ஆமா. திருப்பி கூட வச்சிருங்க. திருப்பி வைங்க அண்ணி. திருப்பி வச்சிருங்க. அங்க உள்ள வைங்க. அப்படியே கவரை கிழிச்சு பாப்பா பூ இருந்தா வச்சிருங்க அண்ணி. அது பொம்மை இல்ல மகி. பொம்மை நினைச்சியா நீ? இது தாங்க உங்களுக்கு மணி சொல்றேன் புடிக்கல அடிச்சுவோம். சரியா? கண்டிட்டு இருந்தா பையே வந்து லசன் கண்டியா ரொட்டி இருக்கு. இது வாங்க. ஒரு சைஸ் பாருங்க. ரேட்டும் பெருசா இருக்கும். பில் அதுல விழுந்துச்சு. அதுதான் எடுத்து விழுந்துச்சு. போட்டு பாருங்க ரொம்ப பெருசா இருக்கு. இருக்கட்டுமா? சரி ஓகே. உனக்கு பிடிச்சா ஓகே. வேணா அதுல இருக்க நீ வேஸ்டா தான் போவாது. எதுக்கு வேஸ்ட் பண்ணிருக்க? ஓகே. இப்பதான் எடுக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. கையை மறைக்கிறடா. மீண்டும் வருக. எப்பவும் வரீங்களா? எப்படி வந்திருக்கோம்? இத பில் போடுங்க. இதுல பேர் போட்டுக்கலாம். தம்பி பேர். மீண்டும் வந்த கஸ்டமர்லயே கையில கேஷ் கொடுத்தது. மஞ்சளா வருது. மேல பலக. Thank you. யார் முடிஞ்சு பா
சரியான வெயில், கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சுட்டு வரேன். மேடம் இங்கே தான் இருந்தாங்க கடையில், அவங்க கடையில் ஓனர் நம்ம உட்காந்துருந்தாங்க, எல்லா ஓனர் நம்ம சேர்ந்து நல்லபடியாக முடிஞ்சு கிளம்பியாச்சு. திரும்பி பாரு ஆத்தாடி. அவன் சொல்லுவான் சொல்லுமா யார் யார் என்னென்ன வாங்கி கொடுத்தா. அப்பா அம்மா மகி இது வாங்கி அவன் என்கிட்ட சொல்றான் லட்சி, அம்மா நான் மகிய ரொம்ப மிஸ் பண்ணேமாங்கறான்டா என்கிட்ட. எங்கட மிஸ் பண்ணலையா? இல்ல வீடியோ கால பார்த்தாம்ல அதனால. செயின் நல்லா இருக்காடி. அப்படியே தூணாது பிற மகிய பார்த்துட்டா கூட்டு போறேன் அம்மா. நேத்து பாத்தீங்கன்னா அவனை தரிசனம் ரித்து பார்த்துட்டு மாமனை பார்த்துட்டு எனக்கு இப்பயே கூட்டு போடுங்க.